எமது இந்த ஏஆர் ஃபன் கிட்ஸ் யூடியூப் சேனல் ஊடாக இணைந்து வீடியோவை பார்க்கிற உங்க அனைவருக்கும் வணக்கம். இது சிறுவர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு வீடியோ. ஒரு காட்டில் வசிக்கின்ற 3 மிருகங்கள் நண்பர்களாகி ஒருவருக்கொருவர் உரையாடிக் கொள்ளும் காட்சியே இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம காமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐகானையும் அழுத்தி விடுங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். வாங்க நாம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் நண்பர்களே, நீங்க 2 பேரும் இப்போ எப்படி இருக்கீங்க? ஹாய் குரங்கே, நான் நன்றாக இருக்கிறேன். சுற்றி குதித்து சில புதிய காய்கறிகளை மென்று சாப்பிடுகின்றேன். ஒட்டகச்சிவிங்கி, நீ எப்படி? வணக்கம் நண்பர்களே, இங்குள்ள உயரமான மரங்களையும் சுவையான இலைகளையும் நான் ரசிக்கிறேன். நாம் மூவரும் சந்தித்த மிக அழகான நாள் இன்று. அருமை. காட்டில் மரத்துக்கு மரம் தாவுவது எனக்கு மிகவும் பிடிக்கும். இது மிகவும் வேடிக்கையாகவும் இருக்கும். இவ்வாறு தாவுவதன் மூலம் எனது உணவு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வேன். நான் உற்சாகமாக இருக்கிறேன் குரங்கே. நான் நிலத்தடியில் ஒரு வசதியான பொந்தில் வசிக்கிறேன். இது பாதுகாப்பானது மற்றும் குளிர்ச்சியானது. மேலும் கேரட் கீரை எனக்கு பிடித்தமான உணவு. ஆஹா முயலே, உங்கள் வலை ஒரு சரியான வீடு போல் தெரிகிறது. நான் ஆப்பிரிக்காவின் திறந்த புல்வெளிகள் மற்றும் வனப்பகுதிகளில் வசிக்கிறேன். என் நீண்ட கழுத்து மரங்களின் மிக உயர்ந்த இலைகளை பறித்து உண்ண உதவியாக இருக்கும். குறிப்பாக கருவேல மரங்களின் இலைகளை நான் உணவாக விரும்பி உண்ணுவேன். ஒட்டகச்சிவிங்கியே, நீ இவ்வளவு உயரமாக இருக்கிறாய். இவ்வளவு நீளமான கழுத்துடன் எப்படி உங்களால் தண்ணீர் குடிக்க முடிகிறது? இது கொஞ்சம் தந்திரமானது நண்பா. நான் என் கால்களை அகலமாக விரித்து கவனமாக குனிந்து என் கழுத்து மிகவும் வலுவாகவும் நெகிழ்வாகவும் வைத்துக் கொண்டுதான் நீர் அருந்துவேன். ஆச்சரியமாக இருக்கிறது ஒட்டகச்சிவிங்கி. குரங்கே, நீ காட்டில் என்ன சாப்பிடுகிறாய்? நான் பலவிதமான பழங்கள், கொட்டைகள் மற்றும் பூச்சிகளை சாப்பிடுகிறேன். சில நேரங்களில் நான் பறவை முட்டைகளை கூட சாப்பிடுவேன். அது ஒரு மாறுபட்ட உணவு. என்னை ஆரோக்கியமாகவும் ஆற்றலுடனும் வைத்திருக்க உதவும். நாம் அனைவரும் சுவாரஸ்யமான வாழ்க்கை மற்றும் உணவுகளை உண்கின்றோம். நாம் ஒவ்வொருவரும் நம் சூழலுக்கு ஏற்றவாறு வாழ பழகிக் கொள்கிறோம் என்பதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது. நிச்சயமாக ஒருவருக்கொருவர் வாழ்க்கையை பற்றி அறிந்து கொள்வது மிகவும் நல்லது. இது போன்ற கதைகளை நாம் இன்னும் பகிர வேண்டும். ஒப்புக்கொள்கிறேன். சரி, இப்போது நேரமாகிறது. நாம் விரைவில் மீண்டும் சந்திப்போம். எங்கள் காட்டு வாழ்க்கையிலிருந்து இன்னும் பல விடயங்களை பகிர்ந்து கொள்வோம். நன்றி, நான் போய் வருகின்றேன். நிச்சயமாக விரைவில் சந்திப்போம் நண்பர்களே. குரங்கு, ஒட்டகச்சிவிங்கி, இருவரும் கவனமாக சென்று வாருங்கள். நானும் போய் வருகின்றேன். மீண்டும் ஒரு கதையுடன் சந்திப்போம். குட் பை.